Hi guys, welcome to Learn with Neos YouTube channel. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் AWSல CI/CD பைப்லைன் டிப்ளமெண்டேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ளமெண்டேஷன் வந்து உங்களுக்கு டீப் டிரைவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு AWSல ஒரு பைப்லைன் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த டாபிக் ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் டிப்ளமெண்ட் உங்களோட ரியல் கேசஸில் ஒரு ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணும்போதும் சரி, நீங்கள் ஒரு ரியல் டைமில் ஒரு ஒர்க் பண்ணும்போதும் சரி, AWS CI/CD பைப்லைன்றது சில கம்பெனிஸில் நீங்கள் ரெக்யர்மெண்ட்டாக இருக்கும். அங்கே நீங்கள் எப்படி டிப்ளமெண்டேஷன் பண்ணுறீங்க, அண்ட் தென் அதில் நீங்கள் இந்த ஈசிஆர் சர்வீஸ் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, ECS சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதில் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஒரு கண்டெய்னர் மாதிரி ஃபார்ம் பண்ணுறீங்க, அந்த கண்டெய்னர் ஒரு கிளஸ்டர்ஸ்லாம் எப்படி ரன் பண்ணுது. ஸோ அதை பற்றி தான் டீப் ட்ரைவ் தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கிரியேட் பண்ண போகிற அப்ளிகேஷன் வந்து ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் நான் ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கேன். இந்த அப்ளிகேஷனில் உங்களோட இந்த எண்ட் டு எண்ட் எல்லா ப்ரொசீஜரும் அதை வந்து ஒரு CI/CD யூஸ் பண்ணி ஃபைனலாக வந்து ஒரு கிளஸ்டருக்குள்ளே எப்படி டிப்ளாய் பண்ணி ஒரு அவுட்புட் பார்க்குறது, CI/CD பைப்லைன் வித் ரியாக்ட். இதுதான் வந்து எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இதில் இந்த ரியாக்ட் இந்த டாக்கர் கிரியேட் பண்ணுறது, டாக்கர்லேருந்து இமேஜ் புஷ் பண்ணுறது, கோட் டிப்ளை பண்ணுறது. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஹை எண்ட். நான் உங்களுக்கு டெவாப்ஸ் இன்னும் நான் கவர் பண்ணல. ஸோ டெவாப்ஸ் டாபிக்ஸ் வரும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த டாக்கரில் எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுது, அண்ட் தென் கண்டெய்னர் அது எப்படி புஷ் பண்ணணும், அண்ட் தென் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீப் டைவாக போகும். ஸோ இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் போட்டேன் அப்படின்னா இட் டேக்ஸ் மோர் டைம். ஸோ அதை பற்றி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த கிட்டாப் எப்படி கிரியேட் பண்ணுறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். இப்போதைக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து என் கிட்டாப்பில் ஆல்ரெடி நான் ஒரு கோடு வச்சுருக்கேன். இந்த கோடை உங்களோட எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு எப்படி டிப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஹை எண்ட் வியூ மட்டும் பார்க்கலாம். அந்த ஹை எண்ட் வியூ வந்து எப்படின்னு சொல்லிட்டு அது டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ அதில் வந்து எந்த ஒரு ஷார்ட்கட்ஸும் கிடையாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஃபுல்லாக போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சீக்ரெட் மேனேஜர்ஸில் போய்ட்டு உங்களோட சீக்ரெட்ஸை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு சீக்ரெட் மேனேஜர்ஸில் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் வந்து GitHub சீக்ரெட்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஏன் இந்த GitHub சீக்ரெட்ஸ்னா, உங்களோட டோக்கன்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பிளேஸ் தான் வந்து இங்கே வேணும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, உங்கள் GitHub-ஐ உங்களோட AWS கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ GitHub ஒரு தேர்ட் பார்ட்டி டூல், அண்ட் தென் AWS ஒரு சர்வீஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு கொலாப் மாதிரி மேக் பண்ணணும். ஸோ அந்த கொலாப் மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஒரு பர்சனல் ஆக்சஸ் டோக்கன் சொல்லிட்டு அதை நீங்கள் இங்கே ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பர்சனல் ஆக்சஸ் டோக்கன் எப்படி ஸ்டோர் பண்ணீங்கன்னா, இங்கே சீக்ரெட்ஸ்குள்ளே போயிட்டு ஸ்டோர் அ நியூ சீக்ரெட் கொடுத்து, இங்கே அதர் டைப் ஆஃப் சீக்ரெட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே அந்த நேம் கொடுத்துருக்குங்க. நான் வந்து ஒரு இப்போ GitHub சீக்ரெட்ஸ்னு சொல்லி செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் GitHub சீக்ரெட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நேம் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதோட டோக்கன் நீங்கள் ஆல்ரெடி எடுத்திருப்பீங்க. அந்த டோக்கனை வந்து இங்கே ஆட் ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட நேம்ஸ் இதெல்லாம் கன்வென்ஷன்ஸ் எல்லாம் கேட்கும். இதை நீங்கள் கொடுக்குறது தான். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து அப்படியே ஃபாலோ பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். ஸோ கிரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த GitHub சீக்ரெட்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். இல்லை எனக்கு இங்கே கிரியேட் பண்ண வரல அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த கோட் பில்ட் பண்ணும்போது இங்கேருந்தே வந்து உங்களுக்கு ரீடாக்ட் பண்ணணும், அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் வந்து அதுலேருந்தே உங்களுக்கு பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வே ஆஃப் அப்ரோச்சும் வந்து ஈஸி தான். அண்ட் தென் இன்னொரு விஷயம் வந்து இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரி, ஸோ ஒரு GitHubல ஒரு சோர்ஸ் கோட் இருக்கணும், அண்ட் தென் ECRல ஒரு இமேஜ் மேக் பண்ணணும். இந்த 2 விஷயம் தான் பண்ண போகிறீங்க. ஸோ GitHubல என்னோட சோர்ஸ் கோட் ஆல்ரெடி நான் பில்ட் பண்ணி தான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களோட என்டையர் ஃபைல்ஸுமே இங்கே இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி ஒரு ரீக்ரியேஷன் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அண்ட் தென் நீங்கள் செல்ஃபாக அதுக்கப்புறம் உங்களோட கோட் எல்லாம் மேக் பண்ணிவிட்டு உங்களோட GitHubல புஷ் பண்ணி இது எல்லாமே அதுக்கப்புறம் உங்களோட செட்டப்பாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அதனால் நான் ECRலேருந்து ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணியிருக்கேன், விச் இஸ் நத்திங் பட் இதுவும் வந்து கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்து அந்த ரெபாசிட்டரிக்கு ஒரு நேம் செட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு கிரியேட் கொடுத்தா போதும், அவ்வளோதான். இது 2 ஸ்டெப், நேம் கொடுக்குறீங்க அண்ட் தென் கிரியேட் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். ஸோ கிரியேட் முடிச்சோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெபாசிட்டரி வந்து ப்ரைவேட் ரெபாசிட்டரி வந்து டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகிடும். அண்ட் தென் சீக்ரெட்ஸும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இந்த சீக்ரெட்ஸ்லேருந்து கோட் பில்டுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம CA பண்ணணும். அந்த CA பண்ணுறதுக்கு கோட் பில்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இருக்குது. அந்த சர்வீஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ தான் இந்த GitHubல இருக்கிற கோடை நான் இங்கே கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. ஸோ ப்ராஜெக்டோட நேம் smart-ci/CD பைப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்டோட என்ன பேர் இருக்கோ அந்த ப்ராஜெக்ட்டோட அப்புறம் ஆர்கனைசேஷன் நேம் அதெல்லாம் நீங்கள் டிஃபால்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் தென் டிஃபால்ட் ப்ராஜெக்ட் தான் நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன். சோர்ஸ்ன்றது உங்கள் கோட் எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னா என்னோடது GitHubலேருந்து வரப்போகுது. இதுதான் நான் சொன்னேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே சிங்க் ஆகிடுச்சு. நான் GitHubல சீக்ரெட் மேனேஜர் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கனால எனக்கு சிங்க் ஆகிடுச்சு. சப்போஸ் நீங்கள் சிங்க் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து ரீடாக்ட் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சிங்க் பண்ணிக்கலாம் இதை. ஸோ அதுவும் நாட் அ பிக் மேட்டர். ஸோ இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ஷோ பண்ணதை வச்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கிங்க. எனக்கு ஆல்ரெடி கிரியேட் ஆனதுனால இதை அட்டாச் பண்ணிட்டு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னோட கோடு வந்து இங்கே இந்த பிளேஸில் இருக்குது. ஸோ அந்த பிளேஸை வந்து நான் இங்கே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இங்கேயே உங்களுக்கு ஷோ ஆகும் என்ன உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து போடணும்னு சொல்லிட்டு. அதே தான் என்னோட நேம், யூசர் நேம் அண்ட் தென் ரெபாசிட்டரியோட பேர் வந்து எடுத்து வந்து போட்டாச்சு. ஜஸ்ட் ஃபைன்.
அண்ட் தென் கீழே வந்துடுங்க. ஸோ இந்த வெப் புக் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இது எனேபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஸோ ஜஸ்ட்டு இப்போதைக்கு இதை டிக் பண்ணியிருந்தாலும் சரி, பண்ணலனாலும் சரி, ஜஸ்ட் நாட் குட் மேட்டர். இதை டிக் பண்ணியிருக்கு அப்படின்னா நீங்கள் கிட்டப்பில் எப்போல்லாம் கோடை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு புஷ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த பில்டு வந்து ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இந்த பில்டு ட்ரிகர்லாம் செட் பண்ணியிருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் டிக்லேயே இருக்கட்டும். நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அன்டிக் பண்ணிவிட்டு அது எப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துருங்க ஃபுல்லாகவே. இது இருக்கிறதெல்லாம் டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான். ஸோ எக்ஸிஸ்டிங் ரோல் கிடையாது. நான் நியூ ரோல் தான் இது கொடுத்துருக்கேன். அண்ட் தென் நான் இங்கே வந்து பில் ஸ்பெக் வந்து நான் என்னோட பில் ஸ்பெக் ஆல்ரெடி இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த பில் ஸ்பெக்கே நான் இங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பில் ஸ்பெக் இங்கே சூஸ் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பில் ஸ்பெக் வந்து உங்களோட டிஃபால்ட்டாக அதுவே பிக் பண்ணிக்கும். இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் ரூட் டைரக்டரி ஏதாச்சும் வச்சுருக்கீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அதை ப்ராப்பராக அந்த பாத்து, அந்த நேம், அந்த ஃபைலோட பேர் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ என்னோடது எல்லாமே டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன். ஸோ அதனால் நான் அப்படியே கீப் அப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆர்டிஃபேக்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு S3 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் S3 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு அதை டிஃபால்ட்டாக விடுறேன். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு சம் கேசஸில் புஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அங்கே ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் S3 பக்கெட்டில். ஸோ மிச்சம் இருக்கிறதுலாம் க்ளவுட் வாட்சில் உங்களுக்கு லாக்ஸ் எல்லாம் அங்கே ஃபில் ஆகணும் அப்படின்னா நீங்கள் க்ளவுட் வாட்ச் லாக்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதுவும் உங்களுக்கு ஆட் ஆன் ஆகிடும். ஸோ கிரியேட் பில்ட் கொடுத்துருங்க. இவ்வளோ தான் அந்த ஸ்டெப்ஸு. ஸோ ஜஸ்ட்டு சிம்பிள் ஸ்டெப்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணி முடிச்சிங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு பில்ட் ஆகிடும். ஸோ ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே ஒரு ரோல் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. லைக் கோட் பில்டுன்னு சொல்லிட்டு. அந்த ரோலுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம IAMல எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு வந்து சில பர்மிஷன்ஸ் கொடுக்கணும். லைக் ஒரு கண்டெய்னருக்கு ஆக்சஸ் கொடுக்கறது, அதெல்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ரோல்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரோல்ஸில் நீங்கள் கோட் பில்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த கோட் பில்ட் இருக்கும். இது நீங்கள் கிரியேட் பண்ணி இப்போ நீங்கள் கொடுத்துருக்க நேம் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சம் க்ரெடென்ஷியல்ஸ், சம் பைப்லைன்ஸ் நேம் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. அடிஷ்னல் நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்குங்க. லைக் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த க்ளவுட் வாட்சோட லாக்ஸ் இது ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் பண்ண போகுது. அந்த லாக்ஸோட ஆக்சஸ்க்கும் இதுக்கு ப்ரொவைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி. எலாஸ்டிக் கண்டெய்னர் ஷார்ட்டாக போட்டுக்கிறேன். ஸோ எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரியோட இந்த ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. மொத்தம் 3 சர்வீசஸ்க்கு வந்து நான் பர்மிஷன்ஸ் வந்து இங்கே எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளவுட் வாட்சுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இதுக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபைனலாக வந்து இந்த பில்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பில்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கேசஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எங்கேயாச்சும் உங்களுக்கு ஸ்டக்காகி நிற்கும். அந்த டாக்கர் பில்டு பண்ணும்போது சம் கேசஸில் ஸ்டக்காகி நிற்குது அப்படின்னா அந்த டைமில் அந்த டைம் அவுட் இஷ்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த டாக்கருக்கு மட்டும் இந்த ப்ரிவிலேஜ் ஆக்சஸை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு அண்ட் தென் சேவ் பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க ப்ராஜெக்டை. மிச்சம் இருக்கிறதெல்லாம் சேம், அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக வந்து ஸ்டார்ட் பில்ட் கொடுத்துருங்க. இப்போ தான் நம்ம பில்டே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருங்க. ஸோ இப்போ பில்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்டார்ட் ஆகும். இந்த பில்டு எப்படி நடக்கும் அப்படின்னா உங்களோட இங்கே ஃபேஸஸ் இருக்குது. என்ன ஃபேஸஸ்? இந்த ப்ரீ பில்டு, போஸ்ட் பில்டுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்டையராக இங்கே சேஞ்ச் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனிங் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ஃபேஸஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் ப்ரீ பில்ட், உங்களோட பில்டு, போஸ்ட் பில்டுன்னு சொல்லிட்டு மொத்தம் 3 ஸ்டேஜஸாக உங்களுக்கு ரன் ஆக போகுது. ஸோ ப்ரீ பில்டு உங்களோட கோடு எங்கே இருக்கோ அந்த கோட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அங்கே என்னென்ன கொடுத்துருக்கோம், விச் மீன்ஸ் இந்த ப்ரீ பில்டில் AWS ஒரு அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க. அந்த அக்கௌண்ட்டில் இருந்து ஈஸியாக புஷ் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ எந்த கோடு எங்கே இருக்குது அதெல்லாமே இங்கே வச்சுருக்கோம். லைக் அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ணிட்டு எந்த ரிஜிஸ்ட்ரின்னு சொல்கிறீங்க, ஈஸியாருக்குள்ளே போயிட்டு ஈஸியாக இருக்க இமேஜை டேக் பண்ணிக்கிறீங்க. இங்கே தான் வந்து இமேஜ் பில்ட் பண்ணுறதுக்கான 2 ஸ்டெப்ஸ் இருக்கும். பில்டு ஸ்டெப்ஸ் அண்ட் தென் டேக் ஸ்டெப். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் டாக்கர் டாபிக் எடுக்கும்போது உங்களுக்கு டீப் ட்ரைவாக எப்படி புஷ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் கோடு வந்து இதில் தான் வந்து ஒரு இமேஜாக பில்ட் பண்ணிட்டு அந்த இமேஜஸை நம்ம டாக்கர் ஹப்புக்கு எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரிக்கு புஷ் பண்ணுறதுக்கான தான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஃபைனலாக வந்து உங்களோட கோடில் இந்த கோடில் இருக்க என்னென்ன இருக்கோ லைக் ஸோ அந்த கோடிங் காமிச்சிடும். ஸோ இந்த டாக்கர் பில்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குது, NPM இன்ஸ்டால். ஸோ அதை தான் வந்து இங்கே 1 by 1 உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் ஆகும். நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த டாக்கர் ஃபைல் வந்து NPM பேக்கேஜஸ் NPM பில்ட் ஆகுது. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக பில்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் இது வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் பில்ட் ஆகி முடிச்சு உங்களோட இந்த எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி நீங்கள் க்ரியேட் பண்ணிங்களா இதுக்குள்ளே வந்து ஒரு இமேஜஸாக வந்து உங்களுக்கு புஷ் ஆகும். ஸோ இப்போதைக்கு எந்த இமேஜஸுமே இல்லை. ஸோ இந்த பில்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பில்டு ஆட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து உங்களோட என்டையர் கோட். நீங்கள் இந்த கோடை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து இதே ப்ராஜெக்டை நீங்கள் ரீக்ரியேஷன் பண்ணி பாருங்கள். ஸோ ரீக்ரியேஷனில் ஜஸ்ட்டு இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே எக்ஸாக்டாக ஒரு காப்பி மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.
உங்களுக்கு அது ஃப்ளோ ஒர்க் ஆச்சு அப்படின்னா நீங்களே ஓனாக செல்ஃபாக உங்களுக்கு கிட்டப் ரெப்போ யூஸ் பண்ணி எல்லாமே நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் கோட் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபைன், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து கோட் இங்கே பில்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஈஸியாரில் போய்ட்டு ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கோங்க. கோட் வந்து ஒரு இமேஜில் ஆட்டோமேட்டிக்காக டேக் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் இந்த செட்டப். ஸோ அதாவது ஒரு கோட் பில்டை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஈஸிஆரில் புஷ் பண்ணிட்டீங்க. லைக் இப்போ அந்த டயக்ராம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு இமேஜ் பில்ட் ஆகிருக்கு. அண்ட் தென் அது கோட் பில்டை யூஸ் பண்ணி எலாஸ்டிக் கண்டெய்னர் லிஸ்ட்டில் புஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இசிஎஸில் கண்டெய்னர் மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ண போகிறீங்க. அந்த கண்டெய்னர் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த கண்டெய்னருக்கு அந்த டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஸோ இசிஎஸ் எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். எல்லாமே ஒரே ரீஜனில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே கிளஸ்டர்ஸ் ஒன்று இருக்குது. அண்ட் தென் டாஸ்க் டெஃபினேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் டெஃபினேஷன் மேக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கிரியேட் டாஸ்க் டெஃபினேஷன் கொடுத்துக்குங்க. இதை வந்து அந்த ப்ராஜெக்டோட பேர் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த ப்ராஜெக்டோட பேர் கொடுத்துங்க. நான் வந்து ஸ்மார்ட்னு சொல்லிட்டு அந்த காமன் பேர் அண்ட் தென் டாஸ்க் ஐஃபன் டெஃப்னு சொல்லிட்டு ஒரு நேம் செட் பண்ணிக்கிறேன். நம்ம பண்ண போகிறது ஒரு ஃபேர்கெட் வருது. ஸோ ஃபேர்கெட் தான் வந்து உங்களுக்கு சர்வர்லெஸ் கண்டெய்னர். ஸோ அதனால் அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து மோஸ்ட் ப்ரிஃபரபிள். எல்லாமே இப்போ சர்வர்லெஸ் மாடல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை கொடுத்துக்குங்க. இந்த ஜிபிஓலாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக செட் பண்ணிக்கோங்க. ரியல் கேஸ் போகும்போது உங்களுக்கு அதெல்லாம் எவ்வளோ செட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே எதுக்கு இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே டிஃபால்ட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ரோல்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிக் பண்ணிக்கும். நீங்கள் எதுவும் கிரியேட் பண்ண தேவையில்லை. இந்த கண்டெய்னரோட பேர், கண்டெய்னரோட இமேஜ். ஸோ இது எங்கேருந்து எடுப்பீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்க உங்களோட ஈஸிஆரோட கண்டெய்னர், இசிஆரோட கண்டெய்னரோட பேர் அண்ட் தென் அதோட இமேஜஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி இதில் ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கண்டெய்னருக்கு இந்த நேம் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதோட இமேஜ் கேட்குது. ஸோ ஆல்ரெடி நான் இந்த இமேஜுக்கு நான் காமனாக கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த யூஆர்ஐ கொடுத்துக்கிறேன். இது வந்து காமனாக பிக் பண்ணும். அப்போ தான் நீங்கள் லேட்டஸ்ட்டாக எந்த இமேஜ் வந்தாலுமே இது பிக் பண்ணிக்கும். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சம் சேலஞ்சஸ் இருக்கும். நீங்கள் அடிக்கடி வந்து சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நான் இங்கே கண்டெய்னரோட போர்ட் வந்து டிஃபால்ட் போர்ட் தான். ஸோ அதுவும் நான் இப்போதைக்கு எதுவும் கொடுக்கல. நான் 80 போர்ட் தான் நான் வச்சுருக்கேன் என்னோட அப்ளிகேஷனில். ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் அப்ளிகேஷன் லைக் 3000 4000 சொல்லிட்டு ஏதாச்சும் ரேண்டமாக நீங்கள் ஒரு போர்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த போர்ட்டை ஆட் போர்ட் கொடுத்து அந்த போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேப் பண்ணிக்கிங்க. ஸோ என்னோட கேசஸில் நான் இதை தான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அப்படியே கீப் ஆன் வச்சுருக்கேன். அண்ட் தென் லாக்ஸ் இது எல்லாமே வந்து என்ன டிஃபால்ட்டாக இருக்கோ அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்துருங்க. ஸோ ஃபுல்லாக கீழே வந்துட்டு ஜஸ்ட் கிரியேட் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஒரு டாஸ்க் டெஃபினேஷன் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த டாஸ்க் டெஃபினேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் கிளஸ்டர்ஸ்குள்ளேயே போகணும். ஓகேவா? ஸோ டாஸ்க் டெஃபினேஷன் நீங்கள் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த வியூ பண்ணி பார்த்தாலுமே இங்கேயே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதுதான் அந்த டாஸ்க் டெஃபினேஷன். ஸோ என்டையராக உங்களுக்கு இங்கே பில்ட் ஆகி முடிச்சிடும். அண்ட் தென் கிளஸ்டர்ஸ்க்கு போங்க. ஸோ கிளஸ்டர்ஸ்க்கு வந்து கிரியேட் கிளஸ்டர் கொடுங்க. ஸோ கிளஸ்டர்ஸோட நேம் வந்து நீங்கள் செட் பண்ணுறது தான். சேம் ஸ்மார்ட் ஐஃபன் சிஏசிடி ஐஃபன் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் நீங்கள் இனிக்க கொடுக்குறீங்கன்னா என்ன நேம் கொடுத்துருக்கீங்க மட்டும் ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே காமன் தான். ஸோ இங்கே ஃபேர்கெட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதான் ஃபேர்கெட் கொடுத்துருங்க. இந்த 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 இதெல்லாம் நீங்கள் எதுவும் இப்போ டச் பண்ண தேவையில்ல. ஏன்னா லாக்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக அதுவே வரப்போகுது. அதனால் ஃபஸ்ட்டு கிளஸ்டர் மட்டும் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு க்ளவுட் ஃபார்மேஷனில் இவங்க ஸ்டாக்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க AWS எண்ட்லேருந்து. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டாக்ஸும் வந்து என்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு, என்ன மாடிஃபிகேஷன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எரர் த்ரோ ஆகுது. விச் மீன்ஸ் உங்களுக்கு இந்த பர்மிஷன் இஷ்யூ தான் இது. லைக் இந்த ஈஸிஆர் ரோலுக்கு வந்து பர்மிஷன் இஷ்யூ தான் இது வந்து த்ரோ ஆகிருக்கு. விச் இஸ் ஃபைன். ஸோ நீங்கள் திருப்பி இதை ரீட்ரை பண்ணி பாருங்கள். ஐ மீன் ஸ்டாக்கை வந்து ரீட்ரை கொடுத்து பார்த்தீங்கன்னா சம் கேசஸில் ஒர்க் ஆகிடும். ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா அந்த பர்மிஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை அந்த ஸ்டாக் வந்து ரீட்ரை ஆகும். அதனால சம் கேசஸில் ஒர்க் ஆகாது. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் ஈவெண்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஃபார்ம் ஆகிட்டு கரெக்டாக. ஸோ ஃபார்ம் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த கிளஸ்டர் வந்து இங்கே ஆட் ஆகிடும். ஓகே, இந்த கிளஸ்டர் வந்து இங்கே ஆட் ஆகிடும். ஸோ இருந்தாலும் ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு இங்கே செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாக்ஸ் வந்து இங்கே அப்டேட்டிங் ப்ராசஸ் தான் இருக்குது. ஸோ அதை ஃபார்ம் பண்ணி அப்டேட் கம்ப்ளீட்டும் வந்துச்சு. அப்போ வந்து கிளஸ்டரும் ஃபார்ம் ஆகிடுச்சு. இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிளஸ்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிக்கிங்க. இங்கே வந்து உங்களுக்கு டாஸ்க் அண்ட் தென் சர்வீசஸ் சொல்லிட்டு 2 டாபிக் இருக்கும். அண்ட் தென் நீங்கள் டாஸ்க் செலக்ட் பண்ணிவிட்டு சர்வீசஸ் போயிடுங்க. சர்வீசஸ் கிரியேட் சர்வீஸ் கொடுத்து நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க அந்த டாஸ்க் டெஃபினேஷனை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ரிவிஷன் 1 ஒவ்வொரு டைம் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அந்த ரிவிஷன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணோம். அண்ட் அதுவும் நீங்கள் அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. சர்வீஸோட நேம் வந்து சேம் டாஸ்க் டெஃபினேஷனும் இந்த சர்வீஸும் வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே நேம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லான்ச் டைப் கொடுத்துக்குங்க. ஸோ ஃபேர்கெட்
சூஸ் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் தான் ஆட்டோமேட்டிக்காக பிக் ஆக போகுது. இதில் நான் எந்த ரெப்ளிகா செட்ஸும் நான் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் ஒரே ஒரு இது இருந்தால் போதும். அண்ட் தென் இப்போதைக்கு லோட் பேலன்ஸை நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. இந்த நெட்வொர்க் செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களோட டிஃபால்ட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் எது, உங்களோட டிஃபால்ட் விபிசிஸ் எது, அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கங்க. நான் ஆல்ரெடி செக்யூரிட்டி குரூப்ஸ் நான் எக்ஸிஸ்டிங் வச்சிருக்கனால என்னோட செக்யூரிட்டி குரூப்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட் சூஸ் பண்ணாதீங்க. மிச்சம் இருக்க தான் பப்ளிக் ஐபி டர்ன் ஆன் பண்ணிட்டு லோட் பேலன்ஸை நான் இப்போ கொடுக்கல. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த லோக்கலில் ஒரு டிப்ளாய்மெண்ட் பார்த்துட்டு அண்ட் தென் அந்த லோட் பேலன்ஸில் நான் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுவும் நான் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இதுக்கு ஒரு ஸ்டாக்ஸ் தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்டாக் செட்டையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அகைன் இந்த டாஸ்க் டெஃபினேஷன் கிளஸ்டர் கிரியேட் பண்ணதுக்கும் ஒரு தனியாக ஒரு ஸ்டாக் செட் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து டாஸ்க்ஸ் வந்து இங்கே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எத்தனை டாஸ்க் வச்சுருக்கீங்களோ ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சர்வீசஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்வீசஸ்குள்ளே டாஸ்க்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பெண்டிங்கில் இருக்குது. அதாவது இது வந்து ரன்னிங் கம்ப்ளீட்டாக வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு அவுட்புட் வரும். ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ப்ரொஃபஷனிங்கில் இருக்க ஓகே. ஸோ இங்கே ஸ்டேஜஸ் பார்த்தாலே தெரியும். வெயிட் ஃபார் சம் டைம். ஸோ இது வந்ததுக்கப்புறம் ஓகே ரன்னிங் சூப்பராக வந்துருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்க்ரோல் பண்ணிக்கிற வந்துடுங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு இங்கே பப்ளிக் ஐபி இருக்கும். இந்த பப்ளிக் ஐபி காப்பி பண்ணி ப்ரௌசரில் ஹிட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரௌசர் என்னோடய போர்ட் வந்து 80 தான். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக உங்களுக்கு 80லேயே வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ இதுதான் என்னோடய அப்ளிகேஷன் நான் டிப்ளை பண்ணியிருக்கிறது. இது மாதிரி வேலை தான் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் ஈஸியாக டிப்ளை பண்ணி பார்க்கறதுக்கு இது ஹெல்ப் ஆக போகுது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஜஸ்ட்டு ஒரு பில்டு பண்ணி ஒரு ஈஸியர் கண்டெய்னரில் புஷ் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோதான். வேறு எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ணல. இதில் இன்னும் சிஎஸ்இடி நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் தென் சிஎஸ்இடி முடிச்சதுக்கப்புறம் லோட் பேலன்சர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஒன் ஆஃப் த ப்ராசஸ் தான் பண்ணியிருக்கீங்க. லைக் ரியாக்ட் அப்ளிகேஷனை இந்த டாக்கர் இமேஜஸாக மேக் பண்ணி கண்டெய்னரில் புஷ் பண்ணியிருக்கீங்க. அதை வந்து பில்டு பண்ணியிருக்கீங்க. இந்த பில்டு பேஸ் பண்ணி தான் இந்த என்டையர் ப்ராசஸ்மே நடந்திருக்கு. அதை வந்து ஒரு ஈஸியரில் ரெடி பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் ஒரு டைம் புதுசாக இப்போ நான் ஒரு சேஞ்சஸ் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா லைக் இந்த கோடில் போய் நான் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நான் புஷ் பண்ணுறேன் அப்படின்னா அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கோடில் வந்து ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் லைன்ஸை நான் மாற்றிட்டு நான் இங்கே புஷ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு டைம் நான் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. லைக் இந்த ஐபி வந்து ரேண்டமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். லைக் எங்கே இந்த ஐபி சாரி இந்த ஐபி வந்து ரேண்டமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அண்ட் தென் இது வந்து ஆட்டோமேஷன் டிப்ளை நடக்காது. நான் வந்து ஒரு மேனுவல் ட்ரிகராக வந்து இந்த டாஸ்க் டெஃபினேஷன் புதுசாக இன்னொரு ரிவிஷன் மேக் பண்ணி புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தான் கோட் பைப்லைன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அதை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அது எப்படி பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த கோட் பைப்லைனை வந்து நான் இதை வந்து பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி மேக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்ட் 1 இதோட கம்ப்ளீட் ஆகுது. பார்ட் 2 நெக்ஸ்ட் அதை பார்க்கலாம். கோட் பைப்லைனோட டிப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ.